தான் வருது. திருப்பம் ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 4. தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகளெல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. கொஞ்சம் நல்லா கவனிங்க. தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாகும்படி. அப்போ வசனம் என்ன வேலை பண்ணுது பாருங்கள், நல்ல கவனிங்க. இதுதான் வசனத்தை கேட்குறது எவ்வளோ முக்கியம். போதனைகளை கேட்பது, நல்ல வசனத்தின் போதனைகளை கேட்கும்போது ஆள் மாற்றப்படுறோம். ஏன்? தேவ வசனத்தினால் ஒன்று உண்டாகிறது. என்ன உண்டாகிறது? ஆறுதலும் பொறுமை உண்டாகிறது. ஒருவேளை உள்ள வரும்போது அழுதுகிட்டு வந்திருக்கலாம், கவலையோடு வந்திருக்கலாம், பாரத்தோடு வந்திருக்கலாம், பிரச்சனையோடு வந்திருக்கலாம், குழம்பி போய் வந்திருக்கலாம், பயந்துக்கிட்டு வந்திருக்கலாம், வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டத்தோடு வந்திருக்கலாம். வசனத்தை கேளுங்க சொல்கிறேன். வசனம் புறப்பட்டு வரும்போது உள்ள என்ன வருது? ஆறுதல் உண்டாகிறது. ஆறுதல் உண்டாகிறது மட்டும் இல்லை, பொறுமையும் உண்டாகிறது. ஆறுதலும் உண்டாகுது, பொறுமையும் உண்டாகிறது. ஆறுதலும் பொறுமையும் உண்டாகி நம்பிக்கை உள்ளவர்களாக நாம் மாறிடுறோம். நான் சொல்கிறேன், இந்த சபைக்கு 100 கணக்கான மக்கள் அப்படி வந்து அனுபவிச்சிருக்கிறாங்க. உள்ளே வரும்போது ஒரு விதமாக வந்தாங்க, போகும்போது அவர்களுக்கு ஆறுதல் வந்துருச்சு, பொறுமை வந்துருச்சு. எப்படியாவது இதை அடைந்தே தேரணும், கர்த்தர் எனக்காக இவ்வளோ செய்திருக்கிறாரு, இப்படித்தான் நான் வாழணும் என்கிற ஒரு தரிசனம் உண்டாயிடுச்சு, நம்பிக்கை உண்டாயிடுச்சு. அந்த தரிசனம் தான் நம்பிக்கை. பாருங்கள், நான் நல்லா ஆயிடுவேன், நான் சுகமாயிடுவேன், நான் விடுதலை ஆயிடுவேன், நான் மேலே வந்துடுவேன், எனக்கு வேலை கிடைச்சிரும், நான் எப்படியாவது ஒரு நல்ல வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிப்பேன், வெற்றிகரமாக வாழுவேன்கிற ஒரு நம்பிக்கை உள்ள உண்டாக்குறதுக்கு தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? வசனத்தை பயன்படுத்துகிறார். தேவ வசனத்தினால் உண்டாகும். என்ன அழகாக சொல்லியிருக்கு பாருங்க. தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையும் ஆறுதலும். எல்லாம் சொல்லுங்க. தேவ வசனத்தினால் பொறுமையும் ஆறுதலும் உண்டாகி நான் நம்பிக்கையுள்ளவனாக மாறும்படிக்கு வசனங்கள் எல்லாம், அதன் போதனைகள் எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன அற்புதமான இது பாருங்கள். ஏன் இவர் எதை சொல்கிறார்? பழைய ஏற்பாட்டை முக்கியமாக சொல்கிறார். பழைய ஏற்பாட்டு வசனங்கள் தான் அன்றைக்கி இருந்தது பாருங்கள். இன்றைக்கி நமக்கு புதிய ஏற்பாடாக இருக்குது, பழைய ஏற்பாடாக இருக்குது. இதெல்லாம் ஏன் கொடுக்கப்பட்டிருக்குதா? ஆறுதலும் பொறுமையும் உண்டாக்கி நம்பிக்கை உள்ளவர்களாய் மாறும்படிக்கு எழுதப்பட்டிருக்கிற இவைகளெல்லாம் நமக்கு போதனைகளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நான் சொல்லுகிறேன், வரப்போகிற நாட்களில் நடக்க போகிற போதனைகளை கவனிங்க. நம்பிக்கை உண்டாகும், ஆறுதல் உண்டாகும், பொறுமை உண்டாகும், நம்பிக்கை உண்டாகும். கடைசியில் நம்பிக்கொண்டு இருக்கிற காரியங்களுடைய நிறைவேறுதல் உண்டாகும். இல்லையா? சரி.